ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு மாரிசன் என்கிற த்ரில்லர் டிராமா மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஹீரோ பகத் பாசில் என்னென்ன ஃபோர்ஜரிலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு தன்னோட லைஃபை ஜாலியாக ரன் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நாள் பகத் பாசில் ஒரு வீட்டில் திருட போறாரு. அந்த வீட்டில் வடிவேலும் இருக்காரு. அந்த வீட்டில் திருடுறதுக்காக விலை உயர்ந்த பொருள்னு எதுவுமே இல்லை. இதனால பகத் பாசில் டென்ஷன் ஆகிருந்தாரு. ஒரு கட்டத்துல வடிவேலுவோட ஏடிஎம் கார்டுல லட்சக்கணக்கான பணம் இருக்கிறத பகத் பாசில் தெரிஞ்சுக்கிடுறாரு. இதனால வடிவேல் கூட பகத் பாசில் ஒன்னா டிராவல் பண்றாரு. அதுக்கப்புறம் வடிவேலோட பணத்தை பகத் பாசில் ஆட்டையை போட்டாரா இல்லையா, வடிவேலு என்ன காரணத்துக்காக பகத் பாசில தன் கூட வச்சுக்கிடுறாரு. இதுக்கிடையில இந்த படத்துல நிறைய கொலைகள் நடக்குது. அதற்கான விசாரணையும் போயிட்டு இருக்கு. நடக்கிற கொலைக்கெல்லாம் யார் காரணம், என்ன காரணத்துக்காக இந்த கொலையெல்லாம் நடக்குது, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ், படத்தோட மிகப்பெரிய பிளஸ்னா பகத் பாசிலோட நடிப்பு தான். பகத் பாசில் அவரோட கதாபாத்திரத்தை பக்காவா பண்ணிருக்காரு. பகத் பாசிலோட ஹியூமர் சீன்ஸ், காமெடி சீன், சின்ன சின்ன ரியாக்ஷன் எல்லாமே படத்துல சூப்பரா இருக்கு. படத்துல வடிவேலுவும் பகத் பாசிலும் ஒன்னா ஊரா பைக்ல டிராவல் பண்ணுவாங்க. அந்த சீன் யதார்த்தமா ஓரளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இந்த படம் நார்மல் டிராமா மூவியா இருந்தும் கிரைம் த்ரில்லர் கலந்து பிரசன்ட் பண்ணிருக்காங்க. அது படத்துக்கு பிளஸ்ஸா இருக்கு. வடிவேலு தனக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை ஓகேவா பண்ணிருக்காரு. படத்தோட செகண்ட் ஹாஃப்ல சில ட்விஸ்ட் ரிவீல் ஆகும், அது பரவலாம இருக்கு. படத்தோட மியூசிக் படத்துக்கு ஏத்தமா இருக்கு. இந்த படத்துல தேவையில்லாத லவ் போர்ஷன், லவ் சாங் இப்படி எதுவுமே இல்லாது படத்துக்கு இன்னொரு பிளஸ்ஸா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ், படத்தோட ஸ்கிரீன் பிளே அந்த அளவுக்கு சுவாரஸ்யமா இல்ல. படத்துல ஒரு நபர் சில கொலை பண்ணுவாரு. அந்த கொலையெல்லாம் இவர் தான் பண்றாருன்னு தெரியற சீன் அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்ல. படத்துல சில லாஜிக் மிஸ்டேக் இருக்கு. கிரைம் த்ரில்லர் படம்னாலே பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது. பட் இந்த படத்துல மர்டர் நடக்கும்போது நமக்கு எந்த ஒரு பதபதைப்புமே இல்ல. படத்தோட பிளாஷ்பேக் போர்ஷனை எமோஷனலா கன்வே பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. பட் அதுவும் சுத்தமா எடுபடவே இல்ல. இந்த படத்துல வடிவேலுவை எங்களுக்குள்ளையும் வயசான லுக்குலையும் காட்ட ட்ரை பண்ணிருக்காங்க. பட் அதுவும் கொஞ்சம் கூட ஒர்க் அவுட் ஆகல. படத்துல உள்ள மெயின் கேரக்டர் கூட ரைட்டிங்ல இவங்க ஒழுங்கா டிசைன் பண்ணல. அதுலயும் குறிப்பா சொன்னா பகத் பாசில் கதாபாத்திரமும் வடிவேலு கதாபாத்திரமும் படம் ஃபுல்லா வந்தாலும் அவங்க வர போர்ஷன் ரொம்ப ஆவரேஜா தான் இருக்கு. இந்த படத்தை கிருஷ்ணமூர்த்தி டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல பகத் பாசில், வடிவேலு, கோவை சர்லா இன்னும் பலர் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா ஒரு ஆவரேஜான த்ரில்லர் டிராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.